பொதுவாகவே அரசியல்வாதினா அந்த வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டி இருக்கு இல்லைங்களா, அது பார்த்தீங்கன்னா கரை வச்சது வந்து அந்த வெள்ளை சட்டையும் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஒயிட்டுன்னு வந்து சில பேர் அரசியல்வாதி போடுற சட்டை துணி கொடுங்க அப்படின்னு வந்து அது ஒரு பெரிய பாரம்பரியமான சின்னம் மாதிரி ஆயிடுச்சு. வந்து நீங்கள் துள்ளு வெள்ளை வேஸ்ட் அப்படி கட்டி போய் ஊரில் நின்னீங்கன்னா அதுக்கான மரியாதையே வேறு வந்து. ஆனால் விஜய் பேண்ட் சட்டை போட்டுன்னு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் பேண்ட் சட்டை போட்டு வர்றது தான் சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு மாறிச்சு. ஏன்னா விஜயை பார்த்து தான் முதல்வர் ஸ்டாலினே வந்து பேண்ட் சட்டைக்கு மாறினாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருந்தது. அவங்க கட்சிக்காரெலாம் அப்படிலாம் கிடையாதுங்க. அவர் வந்து இளைஞரணி தலைவராக இருக்கும் பொழுது பேண்ட் சட்டையில் தான் வந்தார். நீங்கள் சும்மா இதெல்லாம் சொல்லாதீங்கன்னு போது. ஆனால் விஜயோட அந்த ட்ரெஸ் கோடு இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு ஒயிட் ஷர்ட்டு ஒரு மாதிரி சாம்பல் கலந்த ஒரு பேண்ட்டு, அதையே பார்த்தீங்கன்னா இப்போ அவரை தொட்டு அவருடைய ரசிகர்கள் அவருடைய தொண்டர்கள் அதை தொடர்ச்சியாக வந்து போட்டுக்கிட்டு வராங்க. ஆனாலும் விஜய்க்கான ஒரு தனித்துவம்னு இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸுன்னு ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் விஜய் நடிக்க வந்த புதுசில் அல்லது ஒரு கொஞ்சம் நல்லா ஃபேமஸ் ஆன பிறகு கூட பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கெலாம் வருவார். பெரிய இந்த ட்ரெஸ்லாம் பெரிய இதுவெலாம் இருக்காது. பார்த்தீங்கன்னா ஒரு காலர் இல்லாத டிஷர்ட்டு, ஒரு கசங்கி போன ஒரு பேண்ட்டு, இதெல்லாம் வருவார். அவங்க அப்பாவே சொல்லுவார் வந்து, என்னப்பா நல்ல சட்டை நல்ல இது போட்டு வந்துக்கூடாதா அப்படின்னு கேட்பார். வந்து அதை பற்றி கேவலே பட மாட்டார். இது கூட அவருக்கு பெரிய இமேஜுக்கான ஒரு காரணமாக இருக்குது. என்னென்னா நம்ம பக்கத்து வீட்டுக்கார மாதிரி வராரு. நம்ம சாதாரணமாக இப்போ எளிமையாக இருக்கிற மக்கள் என்ன நினைப்பாங்க, நம்மள மாதிரியே அவ்வளோ பெரிய ஹீரோ நம்மள மாதிரியே ஒரு டிஷர்ட் போட்டிருக்காரு, நம்மள மாதிரியே வந்து ஒரு கையில் கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தான். இது கூட விஜய்க்கு ஒரு பலம். இது உண்மையிலே வந்து அதுக்காக வந்து அஜித் வந்து கோட் ஷூட்டில் வராரு, அதுக்கு என்னன்னு சொல்ல முடியாது. அது அவருடைய விருப்பம். வந்து அவர் எப்போ வந்தாலும் அந்த கோட் ஷூட்டோடு தான் இருப்பார். அது ஏன் சொல்ல வரேன்னா, விஜயை பார்த்தா ஸ்டாலின் வந்து பேண்ட் சட்டையிலோட வந்தார் அப்படின்பொழுது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய ட்ரேட்மார்க்கே என்னென்னா அவருடைய அந்த சிரிப்பு பல்ல காட்டின்னு சிரிக்கிறார் இல்லைங்களா, அந்த சிரிப்பை தாண்டி அவருடைய இந்த கை இருக்கு இல்லைங்களா ஃபுல்லாக மடித்து விட்டுக்கிட்டு இந்த ஃபுல் ஹேண்ட் சட்டையை இந்த கை இந்த இது வரைக்கும் ஆர்ம்ஸ் வரைக்கும் மடித்து விட்டுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு நீட்டு சட்டை ஒரு துள்ளு வேட்டி கட்டின்னு வருவார். அவர் இந்த ரோட் ஷோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காருல்ல, அதில் பார்த்தீங்கன்னா பேண்ட் ஷர்ட்டில் இறங்கிட்டார். அது விஜய் போடுற கலர்லேயே வந்தாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வெளியே, ஏங்க விஜயை பார்த்து வந்து முதல்வர் ஸ்டாலின் காப்பி அடிச்சாருன்னு சொல்கிறீங்க, அதே இது வந்து இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி காப்பி அடிச்சாருன்னு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க அப்படின்னு ஒரு விவகாரத்தை இப்போ வந்து சேர்க்குறாங்க. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஒட்டுமொத்தமாக விஜய் கொள்கை எதிரி, பிஜேபி அரசியல் எதிரி, திமுகன்னு அழுத்தமாக சொல்கிறாரு கண்டி அண்ணா திமுகவை இது வரைக்கும் எங்கேயும் தாக்கி பேசவே மாட்டேன்றாருங்க. அவர் வந்து அண்ணா திமுக பிஜேபி கூட்டணியுடன் அவர் சேர்ந்துருவார் பாருங்க, ஜனவரி மாதம் பிப்ரவரி மாதம் இதோட இது தெரியும் அப்படின்னு ஒரு பக்கம் டாக் போயிருக்கு. அதை தான் இதோட கனெக்ட் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமி போட்டுக்கிற பேண்ட் சட்டைக்கு வந்து ஏன் நீங்கள் பதில் சொல்ல மாட்டேன்றீங்க, உங்கள் தளபதி பார்த்து காப்பி அடிச்சான்னு ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க, நீங்கள் அதிமுக கூட ஒரு ரகசிய உறவு இருக்குது, அதிமுகவோட கூட்டணியோட நீங்கள் இருக்கிறீங்க, இதை கடைசி கட்டத்தில் நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் பேசினா அந்த செயற்குழு கூட்டத்தினுடைய அந்த வீடியோ யாராவது எடுத்து பாருங்க. வந்து அவர் அதிமுக ஒரு நச்சு வச்சிருப்பார். வந்து ஏன்னா விஜய் தெளிவாக சொல்லிட்டாங்க, எனக்கு என்னவோ தெரியுது வந்து விஜய் தனித்து தான் போட்டியிடுவார், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லவே இல்லைன்னு ஆதவ் அர்ஜுனா கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து கணிப்பு ஒன்று எங்கள் டிவிகே சார்பாக ஒரு கருத்து கணிப்பு பொதுவாக எடுத்தோம். நாங்கள் வந்து எங்கள் டிவிகே சார்பானா இப்போ விஜய் ஆட்கள் நிறைய உள்ள இடம், விஜய் ரசிகர்கள் ஒரு பகுதி இருக்கும், இல்லைனா விஜய் தொண்டர்கள் உள்ள பகுதியில் போய் நாங்கள் எடுக்கலை, பொதுவாக வந்து பொதுமக்கள்கிட்ட எடுத்தப்போ எங்கள் கட்சிக்கு 25% வாக்கு இருக்குது அப்படின்றாரு. அதை நாங்கள் வந்து 35% கொண்டு வரதுக்காக நான் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு. ஏறக்குறைய 35% வாக்கு அப்படின்னா நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்றதும் அது அவங்களுடைய தன்னம்பிக்கை. மேபி இருக்கலாம், அப்படி கூட வாய்ப்பு அமையலாம், என்ன வேணாலும் நடக்கலாங்க. வந்து ஏன்னா இந்த கடைசியில் இருக்கிறவங்க முதல்ல வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபார்முலா கூட இருக்கலாம். வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்பவுமே இந்த 1.5 வருஷம் ஆகுது கட்சி ஆரம்பித்து, இந்த கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆகுது. உச்ச நட்சத்திரம் வந்து விஜய் தான். விஜயை பார்க்கறதுக்கு தான் அவ்வளோ கூட்டம் வருது. அதை தாண்டி அந்த கட்சி யார் கூட கூட்டணி வைக்க போகிறன்ற அளவுக்கு வந்து எதுவும் வந்து பெரிய பெரிய கட்சிகளோட இன்னும் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து அது சம்மந்தமான வந்து விவாதங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிஜேபியோட பி டீம், அதிமுகவோட ஏ டீம். இன்னும் கேட்டால் இன்னும் சொல்கிறாங்க தெரியுங்களா, திமுக ஜெயிப்பதற்காகத்தான் கமலஹாசனே வந்து உள்ளே கொண்டு வந்தாங்க, அதே போல் உதயநிதி ஜெயிப்பதற்காகத்தான் விஜயை கொண்டு வந்திருக்காங்க. இப்படி ஒரு கதை என்ன ஒன்றாலும் பேசுவாங்க. வந்து அதை ஒன்றுமே மாற்றவே முடியாது. இதையெல்லாம் தாண்டி விஜய் என்ன சைலண்டான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. மறுபடியும் அந்த கேள்விதான். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால், செயற்குழு கூட்டம் வந்தால், பொதுக்குழு கூட்டம் வந்தால், எங்கேயாவது ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்தால், ஏதாவது ஒரு இது நடந்தால் அந்த நேரத்தில் வராரு, பரபரப்பாக பேசுகிறாரு, அதோடு போய் கொட்டடியில் போய் அடங்கி போயிடுறாருங்க. இதெல்லாம் சாத்தியமாக 9 மாதம் 10 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. பாருங்கள், நான் ரோட் ஷோ போகிறேன், சுற்றுப்பயணம் போகிறேன், மக்களை சந்திக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜயை காப்பி அடித்து எடப்பாடி கிளம்பிட்டாரு.
பிரமாதமான பஸ்ஸில் போய் பார்த்துக்கிட்டு மக்கள் கடலென வந்துக்கிட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கே கடல் அளவு வரும்போது விஜய் போய் இறங்கினா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமாக விஜய் போய் ஒரு மக்களை சந்திக்கிற ஒரு விஷயத்தில் ஒரு பயணத்தை அவர் தொடங்கினால் கட்டுக்கடங்காத கூட்டம் வரும். நீங்கள் அதில் பாதி பேர் வந்து விஜயை பார்க்க வந்தால் கூட மீதி பேர் ஓட்டு போடுறவங்க வந்தவங்க கூட நம்ம முடிவு பண்ணிக்கலாம் இல்லைங்களா? ஆனால் தொடர்ச்சியாக விஜய் மீதான டிவிகே மீதான அந்த அரசியல் விமர்சனம் காழ்ப்புணர்ச்சி தொடர்ந்துகிட்டே இருக்குது. எங்க பரந்தூர் அரசியல் தான் முக்கியமான அரசியலா? ஆனாவனா பரந்தூர் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு இவரு. பரந்தூர் விமான நிலையம் தான் இன்னைக்கு வந்து முக்கியமான விவாதமா அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. வந்து எங்க பரந்தூர் அதை தானே விஜய் சொல்றாரு. எங்க 1000 குடும்பத்து சாதாரண விஷயம் கிடையாது. அங்க ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க ஒரு விவாதம் கிடையாது. அவ்வளோ விளைநிலங்கள் இருக்குது. அந்த விளைநிலங்களை அவ்வளோ சீக்கிரம் விட்டுருவீங்களா? அவ்வளோ நீர்வழி தடங்கள் அங்கே இருக்குது. குளம் குட்டை இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு விமான நிலையத்துக்காக நீங்க மொத்தமா காலி பண்ணிடுவீங்களா அப்படின்னு இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா, சரி விஜய் அவ்வளோ அக்கறையா பேசுறாரு இல்ல, அவருடைய கட்சியில் அல்லது அவருக்கு தெரிஞ்ச வல்லுநர்களை வச்சு ஒரு காசு செலவு பண்ணி சரி தமிழ்நாட்டில் வேற எங்க வந்து ஏர்போர்ட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணி அவர் ஒரு அறிக்கையை கவர்மெண்ட் கொடுக்க சொல்லுங்களேன் அப்படின்றது. இதெல்லாம் எப்படிங்க சாத்தியம்? வந்து ஒரு மக்கள் அங்கே வந்து பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இதே வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் தெரியாதா? வேற எங்கே இடம் இருக்குன்னு தெரியாதா அப்படின்னு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா விஜய் இந்த விஷயத்தை பேசுறது தான் வந்து ஒரு மீம்ஸாக ரொம்ப ஒரு என்ன சொல்றது, இதில் அடிப்படையான ஒரு விஷயமே இல்லைங்களா? அதாவது வந்து இங்கே பரந்தூரில் வந்து விமான நிலையம் அமையறதை விட மெரினா பீச்சில் வந்து விமான நிலையம் அமையலாம் அப்படின்னு விஜய் சொன்னதா ஒரு மீம்ஸை வந்து போட்டு விட்டாங்க, ஒரு கிரியேட் பண்ணி. யாராவது இது பண்ணுவாங்களா? மெரினா பீச் இருக்கிற நிலைமைக்கு எங்கே போய் விமான நிலையம் வைக்க முடியுங்களா? இது வேணும்னே பண்ணால் அதுக்கு பல பேர் வந்து கமெண்ட்ஸ் வந்து விஜயை திட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க என்னங்க இந்த சோசியல் மீடியாவில் என்னதான் நடக்குது, என்னதான் இது பண்ணுறது? இது எல்லாம் விஜய் ஒரு பக்கம் கவனிச்சுக்கிட்டே இருக்காரு. நான் சொல்கிறது என்னென்னா, விஜயோடைய இந்த அரசியல் அது 2026 அரசியல் அதிரடியான அரசியலாக இருக்கும் என்பதை மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா திரும்பவும் சொல்கிறது தான் வந்து ஒரு ஆஃபீஸில் ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு ஒருத்தர். அவருக்கு தகுதியாக 50,000 வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த நபர் எந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாருங்க. அது எந்த ரிஸ்க் எடுக்க மாட்டார். வந்தோமா நம்ம வேலை பார்த்தோமா கையெழுத்து போட்டோமா இல்லை ஏதாவது ரேகையை வச்சோமா நமக்கு 1 லட்ச ரூபா வருது, நம்ம வாட்டம் அந்த வேலையை பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு. இப்போ விஜயோட மனநிலையில் வேற எந்த நடிகராக விஜயோட நிலையில் எந்த நடிகராக இருந்தாலும் எப்போ 200 கோடி ரூபாய்க்கு மேலே ஒரு படத்துக்கு நம்ம சம்பளம் வருது, அவ்வளோ வசதி பண்ணி தராங்க. இந்த தில்ராஜ் ஒரு பேட்டியில் சொன்னார் பாருங்க, சவுத் இந்தியாவில் பொதுவாக இந்தியாவில் இந்த நடிகர்கள்லாம் விஜயை பார்த்து தயவுசெய்து கற்றுக்குப்பா அப்படின்னு என்ன சொன்னார்னா, 6 மாதம் கால் ஷீட் கொடுப்பாரு. 6 மாதத்தில் மாதத்துக்கு 20 நாள் ஷூட்டிங் வருவார், 10 நாள் லீவு. சூப்பரான மேட்ரு அது. அது மாதிரி ஏன் நீங்கள் நடிகர் பண்ண மாட்டேன்றீங்க? கால் ஷீட் கொடுக்குறீங்க, சம்பளத்தை வாங்கிக்கிறீங்க, பெரும் அட்வான்ஸை வாங்கிக்கிறீங்க, ஆனால் ஷூட்டிங் வரும்போது சொதப்பிடுறீங்கன்னு. அந்த டிசிப்ளின் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது. அதை விஜய் இன்றளவும் கடைபிடிச்சிட்டு வர்றாரு. இப்போ நம்ம சொல்ல வந்ததுன்னா, அந்த மனநிலையில் யாராவது ஒரு நடிகர் இருந்திருந்தா இவ்வளோ கோடி சம்பளம் வாங்குறோம், நமக்கு அரசியல் ஒரு இதுவா, ஏன் தெரியாமல் போய் நம்ம ரிஸ்க் எடுக்கணும், இது நமக்கு வராது, இது ஏன் இது வந்து தேவையில்லாத முதல வாயில வந்து காலை விடுற மாதிரி வந்து இது எதுக்கு அப்படின்னு வருவாங்க. ஆனால் விஜய் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் இல்லது ஒரு பெரும் கனவோடு தான் இல்லை முதல்வர் நாற்காலில் உட்கார்ந்தே ஆக வேண்டும், இந்த மக்களுக்கு 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருக்காங்க, நாம தான் ஆட்சி பண்ணுவோமே, நாம வருவோம் ரைட்டு அப்படின்னு ஏதோ முடிவோடு தான் வந்திருக்காரு. இல்லைன்னா இவ்வளோ ரிஸ்க்கு இவ்வளோ எதுவும் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இதெல்லாம் தாண்டி இந்த 9 மாதம் 10 மாதத்தில் விஜய் முன்னெடுக்கக்கூடிய இந்த அரசியல் வந்து மிக பரபரப்பான அரசியலாக இருக்கும். குறிப்பாக மீடியாக்களுக்கு மிகப்பெரிய தீனியாக இருக்கும். இதெல்லாம் மீறி அவர் எங்கப்பா சினிமாவை இதோட மறந்துடுவாரா? சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் வந்து அவர் கண்டுக்கவே மாட்டேன்றாரு. இவருக்கு வந்து சினிமாவிலேயே நிறைய ஆதரவுலாம் இல்லை அரசியலுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் நீங்கள் பாருங்கள். எலெக்ஷன் நேரத்தில் சினிமா சம்மந்தப்பட்ட ஆட்கள் விஜய்க்கு எவ்வளோ பெரிய ஆதரவாக இருக்க போகிறான்னு பாருங்க. அது உண்டு, அது ஒரு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இப்போ இந்த பன் பட்டர் ஜாம்னு ஒரு படம், அந்த படத்தில் பிக் பாஸ் புகழ் ராஜு நடிச்சிருக்கார். அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாப்புல, என்னென்னா விஜய் அண்ணா வந்து ஒரு மீட்டிங்கில் வந்து பேசுவார், நீங்களாம் இருக்கிறன்ற தைரியத்தில் தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னுவார். நான் என்ன சொல்கிறேன்னா, விஜய் அண்ணா நீங்கள் கொடுத்த தைரியத்தில் தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கிறேன், நீங்கள் தானே எனக்கு அப்படின்னு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பயங்கரமாக ஒரு 2 நாளைக்கு முன்னே ஒரு அந்த படம் சம்மந்தப்பட்ட விழாவில் பேசியிருந்தார். ஆக்சுவலாக என்ன நடந்ததுன்னா, அந்த பிக் பாஸ் ராஜ் அவர் அந்த சீசன் 5ல் வந்து டைட்டில் வின்னராக வின் பண்ணார். அந்த டைட்டில் வின்னராக அவர் வின் பண்ணிட்டு இங்கேருந்து அந்த பார்வையாளர்கள்லாம் சோஷியல் மீடியாவில் போய் அவருக்கு அவ்வளோ பெரிய சப்போர்ட்லாம் கொடுத்து டைட்டில் வின்னர் ஆகிட்டார். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெருந்தொகை அவர் கையில் கிடச்சிது. அப்போ உருக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார், இந்த தொகையிலிருந்து எங்கள் அம்மாவுக்கு வாழ்க்கையில் முதலாக வந்து ஒரு புடவை வாங்க போகிறேன், இது நாள் வரைக்கும் நான் வாங்கி கொடுத்ததே கிடையாது,
முன்னே ஆட் ஃபிலிம் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் சில படங்கள் நடிச்சிருக்கேன், எது இருந்தாலும் சரி நான் வாங்கி கொடுத்தது கிடையாது. இதான்னு அதை தவிர பார்த்தீங்கன்னா அந்த தொகையிலிருந்து அந்த வாங்கின தொகையிலேருந்து ஒரு பெரும் பகுதியை ஒரு ஆதரவற்ற இல்லத்துக்கு வந்து கொடுத்துருக்காரு. இந்த பப்ளிசிட்டி இல்லாமல் காதும் வச்ச மாதிரி அவங்க அம்மா வந்து அதாவது வந்து வாரத்துக்கு ஒருமே மாதத்துக்கு ஒருமே அந்த ஆதரவு இல்லத்துக்கு போயிட்டு ஏதோ முடிஞ்ச உதவிகளாக செஞ்சுட்டு வருவாங்களாம். இது அவர் நண்பர் தான் சொல்லியிருக்காரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ராஜு வந்து இந்த பன் பட்டர் ஜாம்னு ஒரு படம் நடிச்சிருக்காருல்ல, அதில் வந்து ஸ்பெஷல் கிளிம்ஸ்ன்னு விட்டுருந்தாங்க. அது டீசராக ட்ரெய்லரான்னு தெரியல, ஒரு 4 நிமிஷம் ஓடுது. அதை விஜய் எதாச்சமாக பார்த்துட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அங்கேருந்து செட்டில் வந்து பாராட்டி ஃபோட்டோலாம் எடுத்து அப்படி கொண்டாடிருக்காரு. அந்த கிளிம்ஸ் வீடியோ அல்லது அந்த ட்ரெய்லர் வந்து அவ்வளோ அளவுக்கு ரீச் ஆகி போச்சுங்க. அது எனக்கு நானும் பார்த்தேன், சூப்பராக இருந்தது. அது ஒன்றும் இப்போ இதுவும் இல்லை. முதல்ல கல்லூரிக்கு போயிட்டு வர மகன் அவங்க அம்மாவும் பேசிக்கிற ஒரு விஷயந்தான் வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப பரபரப்பாக தன் மகன் வந்து பெரிய ஆணழகன்னு நினச்சிக்கிட்டு உன்னை எந்த பொண்ணு பார்த்தா உன்னை இது பண்ணாலும் சரணே தான் அவங்க அம்மா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவர் வந்து ஒரு பொய் சொல்லிக்கிட்டே இருப்பார். இந்த ஹீரோ அவங்க அப்பா அப்படியே உட்காந்துட்டு அந்த மூலையில் உட்காந்து அவர் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். இவர் பொய்யெல்லாம் வந்து அவங்க அம்மா அப்படியே நம்பிட்டு போவாங்க. சூப்பராக இருக்கும் அந்த 4 நிமிஷம். விஜய்க்கு ஏதோ கனெக்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறாரு. ஏன்னா அவரும் அம்மா பிள்ளை வந்து ஒருவேளை அவருடைய வாழ்க்கையில் இது நடந்திருக்கலாம். வந்து இம்மீடியட்டாக அதை வந்து திரும்ப போட்டு பார்த்து அதுக்கப்புறம் அவர் இந்த பிக் பாஸ் ராஜு கூப்பிட்டு பாராட்டி அதுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை விஜய் ரசிகர்லாம் கொண்டாடிட்டு இருக்கு. சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, அரசியல் தலைவராகட்டும் டிவிகேனுடைய கட்சியில் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரு நல்ல படம் ஒரு போராடி ஒரு இடத்துக்கு வந்திருக்காருன்னா அவரை கூப்பிட்டு பாராட்டலாம் விஜய்க்கு வந்து ஒரு பெரிய விஷயம் தாங்க. வந்து அதை செய்யக்கூடியவர் தான். அது நம்ம இப்போ சத்தியன்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இந்த நண்பன் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு 4 நாள் சத்தியன் நடித்தப்போ அப்படியே பார்த்துட்டு டைரக்டர் சங்கர்கிட்ட போனாராம். போயிட்டு சார் இவருக்கு வந்து அந்த சீன்ஸ்லாம் நிறைய ஆக்ஷன் பண்ணி கொடுங்க, பிரமாதமாக நடிக்கிறாருங்க இவர் அப்படின்னு ஒன்று சங்கரே பார்த்துட்டு இல்லைங்க பெரிய கெட்டிக்காரராக இருக்கார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த சீனை வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. சத்தியனுடைய சீனை வந்து நிறைய இது பண்ணியிருக்காங்க. அதை விட்டு கொடுத்துருக்காரு பாருங்க. அதில் ஜீவா, ஸ்ரீகாந்த், சத்யராஜ் எல்லாமே இருப்பாங்க. எதுக்கு காரணம்னா திறமைசாலிகளை சினிமாவில் இருக்கும்போது அது மதிக்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்கறது. அரசியலும் விஜய் அப்படிதான். திறமைசாலிகளை தன்னை நம்பி வந்தவர்களை நட்டாத்தில் விட்டுட்டு போகவே மாட்டார். 2026 எலெக்ஷன் விஜய்க்கான ஒரு முக்கியமான எலெக்ஷனாக, டிவிகேவுக்கு மிக முக்கியமான எலெக்ஷனாக, அதை வச்சு நான் சொல்கிற மாதிரி 25% ஓட்டு எங்களுக்கு இருக்குன்னும் பொழுது அது 35% மாறும் அப்படின் பொழுது என்ன மேஜிக் பண்ணாலும் நடக்கும். முதல்வர் நாற்காலியில் விஜய் உட்காரலாம், யார் கண்டது, என்ன வேணாலும் நடக்கும். சினிமா மாதிரி தான், பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.